அழுது என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியல. மக்கள் ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த 1500 பேசஞ்சர்ஸ்ல 150 பேர் 1350 பேரோட நிலைமை என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத ஒரு மீட்பு குழுவும் இது வரைக்கும் வரல மேம். மெயின் ப்ராப்ளம் இது அதுதான். ஒரு போலீஸ் கூட இது வரைக்கும் ஒரு ஆர்பிஎஃப்ஓ ஒரு போலீஸோ கூட என்னன்னு கூட வந்து பார்க்கல. நாங்க ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். சார் ப்ளீஸ் யாராவது ஒரு ஹையர் அபிஷியல்ஸாவது நடந்தாவது இங்க பக்கத்துலயாவது டிராவல் பண்ணி வந்து பார்க்க சொல்லுங்க. எங்களோட நிலைமை அவங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நானும் உங்க கூட தான் இருக்கேன். நான் வந்து கம்யூனிகேட் பண்றேன். பட் அவங்க வந்து அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி போனை எங்க கையிலே கொடுத்தாங்க. நாங்க டிஆர்எம் டைம் பேசணும், மதுரை டிஆர்எம் டைம் இடையில பேசணும். ஆனா வந்துட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ண போறோம் தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பசி எங்களுக்கு தாங்க முடியல. பசி தண்ணி இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. பிரச்சனையே இப்ப இங்க அதுதான். தண்ணியும் கிடைக்கல. கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவுமே தண்ணி நிக்குது மேம். கம்பார்ட்மெண்ட்ல உள்ள வர முடியல. கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவுமே எல்லா கம்பார்ட்மெண்ட்லயுமே தண்ணி நிக்குது. குழந்தைங்களுக்கு தொத்து நோய் வந்துருமோன்னு ரொம்ப